ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.6ல் 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இறகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அதாவது இறகு என்பவர் மடிக்கணினி வாங்க விரும்புகிறாரு. மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம். உடனடியாக 40,000 பணம் செலுத்தியும் வாங்கலாம். அல்லது 10 மாத தவணைகளில் 10 மாத தவணை அப்படின்னா மாசம் மாசமா பணம் செலுத்துறது. இப்படி 10 மாசம் பணம் செலுத்தணும். முதல் தவணை முதல் மாசத்துல ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை இரண்டாம் மாசத்துல ரூபாய் 4,750, மூன்றாம் தவணை மூன்றாம் மாசத்துல ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். இந்த மாதிரி பணம் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. இந்த மாதிரி 10 மாதம் பணம் செலுத்தும் போது மொத்த தொகை எவ்வளவு வருதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் மாதம் 4,800, ரெண்டாவது மாதம் 4,750, மூன்றாவது மாதம் 4,700. அதை நான் இங்கே வரிசை எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? மொத்த தொகை, அதனால எஸ்என்னோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு, என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்னோட மதிப்பு 10, ஏன்னா 10 மாதம் நம்ம பணம் செலுத்தணும். இனி ஏ அப்படின்னா முதல் உறுப்பு. முதல் என்னது இருக்கு? 4,800. அதுக்கு பிறகு டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2ல இருந்து T1 கழிக்கணும். T2னா ரெண்டாவது மதிப்பு. ரெண்டாவது மதிப்பு என்னது? 4,750. அடுத்த நடுவில் மைனஸ். T1னா முதல் மதிப்பு 4,800. இப்போ கழிக்கலாமா? கழிச்சா என்ன கிடைக்கும்னா 50ன்னு கிடைக்கும். பெரிய எண் 4,800, அதோட குறியீடு மைனஸ். அப்போ அந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கலாமா? இங்கே எல்லோட மதிப்பு கொடுக்கல. அப்போ எப்பவும் யூஸ் பண்ணுற n/2 இன்டூ 2a கூட்டல் n-1 இன்டூ டி, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ பிரதியிடலாம். எஸ் என்னோட மதிப்பு 10 ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 10/2 இன்டூ இங்கே 2 இருக்கு. ஏயோட மதிப்பு 4,800. அடுத்த கூட்டல் என்னோட மதிப்பு 10, இங்கே -1. இனி டியோட மதிப்பு என்னது? -50. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். கேன்சல் பண்ணலாம். O2 I2 10. அப்போ 5 பாக்கி இருக்கு. இனி இதை 2 பெருக்கலாமா? 2 0 பெருக்குனா 0. திரும்பவும் 2 0 பெருக்குனா 0. அடுத்த 2 8 பெருக்குனா 16. அப்போ 6 இங்கே, பாக்கி 1. 2 4 பெருக்குனா 8, 8 கூட 1 கூட்டினா 9. அடுத்த கூட்டல் 10ல இருந்து 1 கழிச்சா 9. அப்புறம் -50. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி வெளியே 5 இருக்கு. இன்டூ 9,600. அடுத்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். இனி இதை 2 பெருக்கலாம். 9 0 பெருக்குனா 0. அடுத்த 9/5 45 சமம் 5 இன்டூ பிராக்கெட்டு பதில் பெருக்கல் போட்டுக்கோங்க. இப்போ கழிக்கலாமா? இங்கே 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ 600ல இருந்து 450 கழிச்சா 150ன்னு கிடைக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 9 எடுத்து எழுதிருங்க. இப்போ பெருக்கலாம். 5 0 பெருக்குனா 0. அடுத்த I5 25. அப்போ 5 பாக்கி 2. I1 5, 5 கூட 2 கூட்டுனா 7. அடுத்த 5 9 பெருக்குனா 45. அப்போ 10 மாத தவணையில் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? ரூபாய் 45,750. ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை ரூபாய் 45,750 ஆகும். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? பாருங்க, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 10 மாத தவணை 10 மாசமா பணம் செலுத்தும் போது அசல்னா அவர் உடனடியாக பணம் செலுத்துறதா இருந்ததுன்னா 40,000 வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 10 மாத தவணையில் செலுத்தும் போது இதை விடைக்கும் கூடுதல் ஆகும். சரிங்களா? அதுதான் கேட்குறாங்க. கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ கூடுதலாக செலுத்திய தொகை இதை கண்டுபிடிக்கணும்னா கழிக்கணும். எதில் இருந்துன்னா 10 மாத தவணையில் செலுத்திய தொகை எவ்வளவு? 45,750. இதில் இருந்து உடனடியாக பணம் செலுத்தணும்னா 40,000 வாங்கியிருக்கலாம். சரிங்களா? இதில் இருந்து இதை கழிக்கணும். இப்போ பாருங்க, இங்கே லாஸ்ட் 4 0. அப்போ இந்த 4ஐயும் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 5 7 5 0. ஏன்னா 0னால இது அப்படியே வந்துடும். இனி 4ல இருந்து 4 கழிச்சா 0. முன்னாடி 0னா அது எழுதிக்காண்டாம். அப்போ கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவு? ரூபாய் 5,750. இவ்வளோதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.